ஒவ்வொரு ஊர் டீ கடை கஜடா ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டீ கடை கஜடா ஆந்திரா ஸ்டைலில் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். 1.5 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற பொருட்களை அளவு எடுத்துக்கணும். நான் இந்த கப்பில் தான் அளவு எடுத்திருக்கேன். இப்போ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வறுக்காத ரவை, 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர், கேக்குக்கு யூஸ் பண்ணுற பேக்கிங் பவுடர் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து வரணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த கப்புலேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் இல்லைனாலும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற வாசனை இல்லாத எந்த எண்ணெயாக இருந்தாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய்யை இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய்யும் மாவும் நல்லா கலந்து வரணும். கையால் பிடிச்சோன்னா நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் இந்த மாதிரி. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம இதில் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறதுனால மொத்தமாக தண்ணி சேர்க்காம கையால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு எந்த அளவுக்கு தேவைப்படுதுங்கிறத பார்த்துட்டு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சப்பாத்தி மாவோட இன்னும் கொஞ்சம் டைட்டாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதே சமயம் மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. மாவு எந்த அளவுக்கு நம்ம அழுத்தம் கொடுத்து டைட்டாக பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு கஜடா நல்லா டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக வரும். மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு 20 நிமிஷம் இதை நல்லா ஊற விட்டுக்கலாம். மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம மாவை பிக்கும்போது அந்த மாவு எந்த அளவுக்கு ஊறி இருக்குங்கிறது தெரியும். பிசுபிசுப்பு தன்மையே இல்லாமல் அந்த ரவை இதெல்லாமே நல்லா ஊறி மாவு நல்லா விரிவு கொடுத்து வந்திருக்கு. இப்போ இதை ஒரு முறை பிசைஞ்சு விட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது முதல்ல மாவு பிசையும் போது சேர்க்கக்கூடாது, இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. டீ கடை கஜடாவில் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் என்ன சேர்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சோம்பு தான் சேர்ப்பாங்க. இப்போ நம்ம சோம்பு சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு 2 நிமிஷம் கை விடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம் அந்த மாவை. இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த மாவை நல்லா தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். திக்காக தேய்ச்சிக்கோங்க, தின்னாக வேண்டாம். நீங்கள் பூரிக்கட்டையை வச்சும் தேய்ச்சிக்கலாம், இல்லை கையால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம் இதை ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக மாவை தேய்ச்சிக்கோங்க. இப்போ ஓரங்களை ஒரு கத்தியை வச்சு நல்லா ஷேப்பாக லெவலாக பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் ஓரங்களை ஷேப் பண்ணிங்கன்னா தான் நம்ம டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ இதை 3 பார்ட்டாக பிரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்கான லேயராக மாவு இருக்கணும். இப்போ இதை டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் எந்த ஷேப்பில் வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது எண்ணெயில் பொரித்து எடுத்துட வேண்டியது தான். எண்ணெயை குறைவான தீயிலேயே ஹீட் பண்ணிக்கோங்க. அதாவது எண்ணெய் சூடு ஏறினா போதும். ஒன்றா சேர்த்துடலாம். கடைசி வரைக்குமே சிம்மில் இருக்கிற ஃப்ளேமை நீங்கள் மீடியம் ஃப்ளேமாகவும் வைக்க வேணாம், ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். குறைவான சூட்லேயே இந்த கஜடாவை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தீ அதிகமாக ஆகக்கூடாது, இல்லைன்னா உடனே கரிஞ்சிரும். எண்ணெய் காயறது ரொம்ப முக்கியம். மாவு எண்ணெயில் போட்டதுலேருந்து கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நீங்கள் அப்படியே எண்ணெயிலையும் ஃப்ரை பண்ணி விட்டுறக்கூடாது, ஓவராக கருகிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். அடிக்கடி இந்த மாதிரி கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோன்னா உள்ளே நல்லா வெந்து கிறிஸ்பியாக ரெடியாகி வரும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். உள்ளே நல்லா மாவுகள் வெந்து நல்லா கிறிஸ்பியாக கலர் இந்த மாதிரி ப்ரௌனாக வந்தோன்னா இதை எடுத்துடலாம். மீதம் இருக்கிறதையும் கஜடாவாக ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.